கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம, காசு கொடுக்காம சென்னையில மழை நாள்ல, அதுவும் சனிக்கிழமை சாயந்தரம் ஒரு கூட்டத்தை கூட்ட முடியுமா? கூட சொல்லுங்க பாப்போம். உங்க ஸ்ட்ரோக், உங்க சின்னவர், சின்ன சமைந்தார், இளைய சமைந்தார், உங்க புரட்சி புயல் மக்களை போடுறாங்க பாருங்க, என்னெல்லாம போடுறாங்க. தமிழரை மீட்க பயணம். எதுக்கு மீட்கணும்? உங்ககிட்ட தான் முதல்ல மீட்கணும். தமிழரை உங்ககிட்ட தான் மீட்கணும். ஒரு அரசியலை புரட்டி போடுகிற இடத்துல தேவர் திருமகன் இருந்தார் அன்னைக்கு. இல்லைன்னா தொகுதிக்கு போகாம இன்னைக்கு எல்லாம் தொகுதிகளை தலையீழ்ந்து தண்ணி குடிச்சு, தொகுதிக்குள்ள மக்களை பாக்ஸ் கட்டி உட்கார வச்சு, தொகுதிக்கு போற மக்களை வந்து தினமும் காலையில வான்கோழி பிரியாணி, மத்தியானம் கோழி பிரியாணி, இரவு மட்டன் பிரியாணி போட்டு எதிர்கட்சிகள் பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக தனியா கொண்டு போய் மண்டபம் பிடிச்சு அடைச்சு வச்சு ஓட்டு கேட்கிற கட்சிகளுக்கு மத்தியில கடைசி தேர்தலில் தொகுதிக்கே போகல. தொகுதிக்கே போகாமல் ஒருவரால் வெல்ல முடிகிறது என்றால் அவர் எப்பேற்பட்ட தலைவராக இருந்திருப்பார் என்பதை நாம் கற்பனை செய்து கொண்டு பார்க்க முடியும். இந்த நாட்டுல திராவிட நாடுன்னு கேட்கிறாங்க. ஜின்னா பாகிஸ்தான் கேட்டாருன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. ஜின்னா இந்த நாட்டின் விடுதலைக்காக உழைச்சாரு, அவர் தனி நாடு கேட்கிறாரு பாகிஸ்தான். நீ திராவிட நாடு கேட்கிறிய, விடுதலை போராட்டத்துல நீ எந்த இடத்துல போராடி இருக்கிற? வெள்ளக்காரனுக்கு கூஜா தூக்கிய நீங்கள் எப்படி திராவிட நாடு கேட்பீங்க என்ற கேள்வியை கேட்டாரு. ஏன் தெரியுமா? தேவர்கிற பேரை கேட்ட அந்த திராவிட கும்பல் கதறும். திராவிட கும்பலை ஈவேராவை கடைசி வரைக்கும் கதற விட்ட ஒரே ஆளு அன்னைக்கு எங்க தாத்தா, இன்னைக்கு அண்ணன். இதை நான் சொல்லல. மலேசியாவுக்கு ஒரு நிகழ்வுக்காக போகும்போது நாடுமன்னன் ஹிமாயின் தேவாம் போயிருந்தோம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி. அந்த மலேசியா நிகழ்வில் பேசிய ஒரு மலையக தமிழர் கண்ணதாசனுடைய வாரிசு. அவர் சொல்றாரு, தேவர் திருமகனாருக்கும் சீமானுக்கும் ஒரே ஒற்றுமை தான், ரெண்டு பேர்த்தையும் திராவிடம் தர்க்கத்தில் வெல்ல முடியல. அன்னைக்கு தேவர் உயிரோடு இருக்கிற வர முதுகுலத்திற்குள்ள ராமசாமி நுழையல, சீமானும் தம்பிகளும் இருக்கிற வர இந்த ராமசாமிங்கிற தத்துவம் இங்க மேல முடியல. ஒரே நாள்ல 100 விளக்கு போட்டான், கைது பண்ண செல்லாதுன்னு அவனுக்கே தெரியும். இந்த சொல்லுவாங்கல்ல, இது வந்து இதுல நிக்காது, நீதிமன்றத்தில் நிக்காத மாதிரி ஒரு வழக்கு. ஏன்னா எல்லாமே அவர் பேசி வச்சு போயிருக்காரு. அப்ப தர்க்கத்துல திராவிடத்தை, ஈவேராவை கலங்கடிக்க வைத்தவர் தேவர் பெருமகன். அதனால தான் பயப்படுறான். அதனால தான் தேவர்ங்கிற பேரை, முத்துராமலிங்க தேவர் என்ற பேரை கேட்டாலே அவனுக்கு டவுசர் நடந்துரும். யாருக்கு? திராவிட கும்பலுக்கு. அவர் சாதி வரியர், அவர் சாதி வரியர்மா. அவர் கேட்கிறாரு, இந்த மாதிரி மீனாட்சிக்கு வந்து வருஷம் வருஷம் திருக்கல்யாணம் பண்றீங்களா? யாரு? ராமசாமி. ராமசாமி கேட்கல, ராம்ஸ் கேட்கிறாப்ல. ராம் ரா ரா கேட்கிறான், ரா கேட்கிறாப்ல. சரி ராம்சேன்னு வச்சுக்கோ, ராம்சே கேட்கிறாப்ல. அதாவது வருஷ வருஷம் மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் பண்றீங்களா? ஏன்னா வருஷ வருஷம் கல்யாணமா? வருஷ வருஷம் ஒரு புருஷனான்னு கேட்கிறாப்ல. அன்னைக்கு யாரும் அவரை எதிர்த்து பேச ஆளுன்னு நினைச்சு பேசிடுறாரு. அங்க ஒரு ஆம்பளை இருக்காரு, உடம்புல தமிழ் ரத்தம் ஓடக்கூடிய, பச்சை ரத்தம் ஓடக்கூடிய ஒருத்தர் இருக்கா, மீனாட்சியின் வாரிசு இருக்கான்னு தெரியல. கேட்கிறாரு, சரிப்பா வருஷ வருஷம் மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் பண்றோம், அதனால வருஷ வருஷம் ஒரு கல்யாணமா ஒரு கணவரான்னு கேட்கிறிய, நீ வருஷ வருஷம் பிறந்த நாள் கொண்டாடிய, நீ என்ன புதுசு புதுசா உங்க ஆத்தாளுக்கு பிறந்தையான்னு கேட்டாரு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே? இப்போ முத்துராமலிங்க தேவர் சீமானுக்கு என்ன பந்தம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே? அதே மொழி, அதே மொழி. அதனாலதான் அந்த அந்த மொழி அப்படியே கடத்தப்படுது மக்கள்கிட்ட. தேவர் பேசும்போது அவர் ஆன்மீகவாதியாக இருந்தார், அரசியல்வாதியாக இருந்தார், மக்கள் தலைவராக இருந்தார். அதே போலத்தான் சீமான் அரசியல்வாதியாகவும் தலைவனாகவும் மக்கள் கொண்டாடுகிற போராளியாகவும் இருப்பதால் மட்டும்தான் இந்த கூட்டத்தை திமிரோடு நடத்த முடிகிறது. இல்லைன்னா தமிழ்நாட்டில் ஸ்டாலின் சொல்லுங்க, என் தாத்தா முத்துராமலிங்க தேவர் என்று ஸ்டாலின் சொல்லுவாரா? என் தாத்தா முத்துராமலிங்க தேவர் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரா? என் தாத்தா முத்துராமலிங்க தேவர் என்று விஜய், அவர் தாத்தாவே சொல்ல மாட்டாரு, சொல்லுவாரா? யார் சொல்லுவா? உதயநிதி ஸ்டாலின், நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, மோடி, அமித்ஷா எவன் சொல்லுவா? தமிழ்நாட்டிலே என் தாத்தா முத்துராமலிங்க தேவர், என் தாத்தா ரெட்டமலை, என் தாத்தா இமானுவேல், என் தாத்தா காமராஜர் என்று சொல்லுகிற உரிமை இருக்கிறது எங்க அண்ணன் சீமானுக்கு மட்டும்தான், வேற எவனுக்கும் கிடையாது. ஏன்னா அவர் உண்மையிலேயே பேரனாக களத்தில் நிற்கிறார், கொள்கை பேரனாக. எந்த கனவை கண்டு முன்னோர்கள் நின்றார்களோ அந்த கனவுக்காக நிற்கிறார். தன் வாழ்நாள்ல தன்னுடைய சாதி சமூகத்தை சார்ந்தவர்கள் வேறு ஒரு கட்சியில் இருந்தார் என்று தெரிந்தும் கடைசி வரைக்கும்
எதிர்த்து நின்றார். ராமநாதபுரத்தில் தேர்தலில் போட்டி போடும்போது சொந்த அப்பா உக்கிரவாண்டி தேவர் போய் சொல்றாரு, என் மகன் நம் குலத்திற்கு துரோகம் செய்து விட்டான், நம்முடைய ராஜ பரம்பரையை சேர்ந்த சேதுபதி மன்னர்களை எதிர்த்து போட்டியிடுறான், என் மகனுக்கு ஓட்டு போடாதீங்க என்று உக்கிரவாண்டி தேவர் சொன்ன பிறகும் ஒட்டுமொத்தமான அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்த 2 லட்சம் வாக்காளர்கள், அந்த 2 லட்சம் வாக்காளர்கள் 18,000 பேர் தான் மறவர்கள். அந்த 2 லட்சம் வாக்காளர்களில் பெரும்பான்மை தேவேந்திர குல வேளாளர்கள், நாடார்கள், கோணார்கள், செட்டியார்கள், பிள்ளைமார்கள், வளையர்கள், இஸ்லாமியர்கள் எல்லோரும் சேர்ந்து எங்கள் வீட்டு பையன் தேவர் திருமகன் என்று வாக்கு செலுத்தித்தான் அவரை அனுப்பி வைத்தார்கள் என்றால் அவர் எப்படி சாதியவாதியாக இருக்க முடியும்? இன்னைக்கு சொந்த தொகுதி, நான் பிறந்த ஊரு, எனக்கு சாகர காலம் வந்துருச்சு, இதான் எனக்கு கடைசி தேர்தல் அப்படின்னு சொல்லி கடைசி காலகட்டத்தில் இதுதான் எனக்கு கடைசி தேர்தல்னு போய் நின்று தொகுதி முழுக்க அலைஞ்சும் ஓட்டு கேட்ட தலைவர்களுக்கு மத்தியில தன்னுடைய கடைசி தேர்தல் பரப்புரை, அவருக்கு தெரியாது கடைசி தேர்தல். ஆனால் 1962ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி மதுரை தமுக்க மைதானத்திலே தேவர் திருமகனார் பேசிய உரை இன்றைக்கும் சமூக வலைதளத்திலே இருக்கிறது. போய் பாருங்க. அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்ள அந்த ஒரு உரை போதும். அதுல அவர் சொல்றாரு, 2 ஆண்டுகளாக என்னால் பேச முடியல, ஒரு பொய் வழக்கில் இந்த அரசு என்னை கைது செய்து முடக்கி விட்டது, எந்த சட்டத்தை வைத்து என்னை முடக்கிறார்களோ அதே சட்டத்தை வைத்து நான் இன்றைக்கு பொய் வழக்கை உடைத்து வெளியே வந்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு என்னுடைய பெயரை சொல்லி, அவர் சொல்றது அரிசன மக்களை, என்னுடைய பெயரை சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்களை அடிப்பது என்பது என் இதயத்தை பிழிந்து ரத்தம் குடிப்பதற்கு சமம் என்று பேசிய ஒருத்தர் எப்படியடா சாதியவாதியாக சாதி வெறியராக இருக்க முடியும்? ஓசூர்ல இருந்து வந்திருக்கேன்னா கவுடாவான்னு கேட்கிறவன் அந்த நாட்டில் சமூக நீதி போராடி, நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்கிறவர் இங்க சாதி ஒழிப்பு போராடி. கடைசி வரைக்கும் கீழ்வன்மணி படுகொலையில சம்பந்தப்பட்ட கோபாலகிருஷ்ணன் நாயக்கர் என்று தெரிந்தும் அந்த நாயக்கரை காப்பாத்த கம்யூனிஸ்டுக்காரன் ஏதோ கூப்பிடறான்னு போராட்டம் பண்ணா அவன் குடிசை வச்சு எரிக்காம என்ன செய்வான் என்று பேசிய ஈவேரா இங்க சாதி ஒழிப்பு போராடி தன்னுடைய சமூகத்திற்கு சார்ந்தவர்களுக்காகவே எதையுமே கண்டுபிடிக்காத ஒருத்தரை விஞ்ஞானி ஆக்கிய ஈவேரா சாதி ஒழிப்பு போராடி. எங்க அண்ணன் கூட கேட்டேன் அந்த சர்ச்சை வரும்போது, இந்த பாலம் கட்டும் போது, அண்ணா என்னன்னா இது நானும் படிச்சு பார்த்தேன், இந்த ஜிடி நாயுடு எதனா கண்டுபிடிச்சாரு, அதை தான் அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னாரு. திஸ் சீமான் ஸ்ட்ரோக் அதைத்தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க ஒரு வாரமா. அது மாதிரி தன் சாதியை சார்ந்தவர்கள் எல்லாம் தூக்கி விட்டவன் இங்கே சாதி ஒழிப்பு போராடி. ஆனால் சாதியும் நிறமும் அரசியலுக்கு இல்லை, சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு லாயக்கில்லை, சாதிய எண்ணம் கொண்டவன் சாமியை கூட கும்பிடுகிற தகுதி இல்லை என்று முடங்கிய தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் எப்படி சாதி வருகிறார்? எந்த இடத்துல அவர் சாதிக்கின்றிருக்காரு? எந்த இடத்துல சாதிக்காரனுக்கு ஆதரவு நின்றிருக்காரு? இங்க பல பேர் அக்டோபர் 30 தேவர் ஜெயந்திக்கு போவாங்க. ஒரு பங்கு மஞ்சள் சோப்பு கயிறு, மஞ்சள் சோப்பு பொட்டு, தேவர் நம்மாளுக்க. அப்படியா? சரி, தேவர் நம்மாளுக்க. சரி, அவர் என்ன படிக்க? தேவர் நம்மாளுக்க. சர்ற தேவர் என்ன? தேவர் நம்மாளுக்க. அது இருக்கட்டும்பா, தேவர் என்ன? அதெல்லாம் தெரியாது. தேவர் நம்மாளுக்க. கொண்டையங்கோட்டை மரவர் வருது. சர்றா, கொண்டையங்கோட்டை மரவர் தான்டா. அது என்ன பண்ணியிருக்காரு அதை பத்தி கவலை கிடையாது. தேவர் நம்மாளுக்க. மது, மாது, சூது, பெண்ணாசை, மண்ணாசை எல்லாவற்றையும் துறந்து நின்ற ஒரு தெய்வ திருமகனாருடைய ஒரு ஆலயத்துக்கு குடிச்சிட்டு ஒரு மானத்தமிழன் போவானா? போவானா? போவதை ஒரு மானத்தமிழன் ஒரு கட்சி வச்சு எவனாவது அனுமதிப்பானா? குடிச்சிட்டு போய் அந்த தேவ திருமகனாருடைய பசுமன் நினைவிடத்துல குடிச்சிட்டு ஆட்டம் போடுறது, தலையில மஞ்சள் சொப்பு துண்டை கொட்டிட்டு ஒரே ஆட்டம் போடு, தேவர் தேவர் அவர். என்னடா இது? வல்ல தமிழ்நாட்டிலேயே தேவர் திருமகனாருடைய பெருமைகளையும் புகழையும் அவருடைய வரலாற்றையும் பேசுகிற ஒரே ஒரு தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். ஏன்? அவருக்கு தெரியும் பேசுறாரு, மற்றவங்களுக்கு என்ன தெரியும்? அவருக்கு தேவர்னு தெரியும், தேவர் என்ன பண்ணாருன்னு தெரியாது. எழுதிஞ்சு மூக்கியா தேவர் கூட்டத்துக்கு பிறகு தாத்தா முத்துராமலிங்க தேவர் கூட்டத்து அண்ணன் சீமான் அவர்கள் இவ்வளவு தயாரா இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு வேற லெவல் சம்பவம் இருக்கு, அது கண்ணுக்கு முன்னாடி நல்லா தெரியுது. ஏன்னா நமக்கு தெரியும்ல, அண்ணன் தயாராவது நமக்கு நல்லா தெரியும்.
ஏன்னா எப்படி அவங்க உள்வாங்குறாங்க, படிக்கிறாங்க, அலைபேசி பேசும்போது என்னென்ன பேசுறாங்கன்னு. அப்படி மூக்கையா தேவர் அவர்களுக்கு அண்ணன் சீமான் நடத்திய கூட்டம் என்பது வெறும் பொதுக்கூட்டம் அல்ல, அது ஒரு ஆவணம், அது ஒரு வரலாற்று ஆவணம். அதே போல இந்த விருகம்பாக்கத்தில் எம்ஜிஆர் நகரில் அண்ணன் சீமான் இன்னைக்கு பேச போற பேச்சு என்பது முத்துராமலிங்க தேவர் வரலாற்றை தெரிந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் அது ஆவணமாக